उमंग और उत्साह से भरे हुए लोग ही नजर आ रहे हैं। युवा की सरकार, संग्राम की जनता जिंदाबाद। பீகார் தேர்தல் முன்னணி நிலவரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கார். ராகப்பூர் தொகுதியில் 6 சுற்றுகள் முடிவில் 219 வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ், ஆர்ஜேடி கட்சியின் தலைவர், ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அந்த மாநிலத்தில் கூட்டணி கட்சி தலைவராக இருந்த கூட்டணி கட்சி தலைவரும் ஆர்ஜேடி கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முன்னிலையில் இருக்கிறார். ஒரு 3 சுற்று வாக்குகளின் முடிவில் அவர் பின்னடைவை சந்தித்தார். இப்போ திரும்பவும் மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். ராகப்பூர் தொகுதிங்கிறது அவர்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வலுவான தொகுதியாக கருதப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில் அவர் மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். இந்த தொகுதியை பார்த்துருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கிறார். ராஜ்குமார், அந்த ராகப்பூர் தொகுதியின் இப்போ இருக்கிற நிலவரம் என்ன? தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முன்னிலை பெற்றிருக்கின்றார். 2வது சுற்று 3வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது ஒரு சிறிய பின்னடைவை தேஜஸ்வி யாதவ் சந்தித்திருந்தார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய நட்சத்திர முகமாக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தவர், இளம் வேட்பாளர்களை கவரும் விதமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். என்ற அடிப்படையிலே இந்த முறை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருந்தவர். ஆனாலும் அவருடைய அந்த வாக்குகள் என்பது குறைவாக இருந்த நிலையில் தான் தேஜஸ்வி யாதவ் பின்தங்கி இருந்தார். இந்த நிலையில் மீண்டும் 6வது சுற்று வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில் ஒரு குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் 219 வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் ஒரு சிறிய முன்னிலையை தேஜஸ்வி யாதவ் பெற்றிருக்கின்றார். என்றாலும் ரகோபூர் தொகுதியை பொறுத்தவரை அதனுடைய வாக்குகள் முழுவதுமாக எண்ணி முடிக்கப்பட்ட பிறகுதான் தேஜஸ்வி யாதவினுடைய வெற்றி உறுதியாகுமா என்பது தெரிய வரும். ஏனென்றால் மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் முன்னிலையை பெறுகின்றார். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர் மிக பெரிய அளவிலான முன்னிலையை பெறுகின்றார். அதன் பிறகு தேஜஸ்வி யாதவ் 6வது சுற்று வாக்குகள் எண்ணப்படக்கூடிய சூழ்நிலையில் 200க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த 3 இலக்கு வாக்குகள் வித்தியாசம் என்பது ஒவ்வொரு சுற்றிலும் மிக எளிதாக மாறக்கூடிய ஒன்றுதான். என்றாலும் தற்போது அவர் முன்னிலையில் இருக்கின்றார் என்பது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கும். மற்றபடி பீகார் முழுவதுமாகவே தற்பொழுது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி, அதாவது நிதிஷ்குமாரினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சியை காண முடிகின்றது. பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் 2 கட்சிகளும் மாறிக்கு மாறி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே கூட்டணியில் இருந்தாலும் யார் தனிப்பெரும்பான்மையோடு வருவார்கள் என்பதில் ஒரு சிறிய போட்டி 2 கட்சிகளுக்கும் இடையே இருக்கின்றது என்று சொல்லும் விதமாக காலை முதலே பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு இடையே அந்த முன்னிலை நிலவரங்கள் மாறி மாறி வருகின்றன. என்றாலும் 2 கட்சிகளிடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 190 தொகுதிகள் வரை முன்னிலையில் இருக்கின்றார்கள். தேஜஸ்வி யாதவ் ஒரு 200 வாக்குகள் என்ற அடிப்படையில் தற்பொழுது ஒரு சிறிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார். என்றாலும் இந்த முன்னிலை எவ்வளவு நேரம் தொடரும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் வெறுமனவே 219 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் தேஜஸ்வி யாதவ் பின்தங்கி இருந்து தற்பொழுது முன்னிலைக்கு வந்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.